வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விமான சாகச நிகழ்ச்சியில் எந்த அடிப்படை வசதிகளையும் மேற்கொள்ளாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளானதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முறையான பாதுகாப்பு கொடுக்க தவறியதாக திமுக அரசுக்கு கடும் கண்டனம். விமான சாகச நிகழ்ச்சியின் போது 5 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனம். பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து எந்த அக்கறையும் இல்லாமல் இருந்திருப்பதே மெரினா சம்பவத்திற்கு காரணம் என்றும் குற்றச்சாட்டு. நாட்டை பாதுகாக்கும் விமானப்படை நிகழ்ச்சியை பார்க்க வந்த மக்களை கூட பாதுகாக்க முடியாத திமுக அரசு என தமிழிசை சவுந்தரராஜன் சாடல். சில மணி நேரம் கூட மக்களை பாதுகாக்க முடியாத அரசு வருங்காலத்தில் எப்படி பாதுகாக்கும் என்றும் கேள்வி. விமான சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பட்ட இறப்புக்கு போதிய வசதிகளை செய்யாத தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். சென்னையில் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் நிர்வாக ரீதியில் முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது. விமானப்படை கோரியதற்கு மேலாகவே அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு அரசு செய்து கொடுத்தது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். அதிமுகவில் இருந்து பிரிந்த அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என சென்னை முழுவதும் போஸ்டர். அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் ஜேசிடி பிரபாகரன், கேசி பழனிசாமி, புகழேந்தி சார்பில் வலியுறுத்தல். பழனியில் ரோப்கார் சேவை இன்று முதல் 40 நாட்களுக்கு நிறுத்தம். பராமரிப்பு பணி நடைபெறுவதால் கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 17,000 கனஅடியில் இருந்து 13,000 கனஅடியாக சரிவு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததை அடுத்து நீர்வரத்து குறைந்தது. விமானப்படை சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு சென்னை புறநகர் ரயில்களில் ஒரே நாளில் சுமார் 3 லட்சம் பேர் பயணம். தெற்கு ரயில்வே தகவல். சென்னை கோபாலபுரம் கத்தீட்ரல் சாலையில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பூங்கா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் இந்த மாதம் கூடுதலாக கோதுமை வழங்கப்படும். உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. நீர் மேலாண்மையை நடைமுறைப்படுத்தாமல் விட்டுவிட்டால் இந்த தேசம் எங்கு போய் முடியும் என்பது கேள்விக்குறி. ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற இன்றும் போராடிக் கொண்டிருப்பதாகவும் செல்வ பெருந்தகை பேச்சு. அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையை கையாண்டு வெற்றி கண்டாரோ அதே போல் இந்த ஆனைமலை ஆறு நல்லாருக்கும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே இன்னும் கொஞ்சம் ஆட்கள் அந்த ஆட்சி நீடித்திருந்தார். சென்னை காசிமேடு சிக்னல் அருகே குழாய் உடைந்து சாலைகளில் கழிவுநீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் அவதி. காவல்துறையினர் மணல் மூட்டைகளை வைத்து சீரமைக்க முயற்சி.
கோவையில் பல்வேறு பகுதிகளில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழை. காலை முதல் வெயில் சுட்டெரித்த நிலையில் பெய்த மழையால் தணிந்த வெப்பம். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கொட்டி தீர்த்த கனமழை. நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். தேனி பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் பாதியிலேயே வெளியேற்றம். நீலகிரி, கோவை, தென்காசி, நெல்லை, விருதுநகர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஈரோடு, கரூர், விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் வரும் 11ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. 12ஆம் தேதி மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் மீண்டும் திறப்பு. வகுப்பறைகள், பள்ளி வளாகம் முழுவதும் தூய்மை செய்யப்பட்டு தயார் நிலை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் நகைக்கடனை புதுப்பிக்க விடுமுறை தினத்தில் வாடிக்கையாளர்களை வங்கிக்கு அழைத்த ஊழியர்கள். ஊழியர்களை வெளியேற்றி வங்கிக்கு பூட்டு போட்ட காவல்துறையினர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவ 2ஆம் நாளில் முத்துப்பந்தல் வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. வாகாசுர வத அலங்காரத்தில் மாடவீதிகளில் வீதி உலா வந்த சுவாமியை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் 4ஆம் நாள் நவராத்திரி திருவிழா. விறகு விற்ற லீலை அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்த மீனாட்சி அம்மன். திருப்பதிக்கு கொண்டு செல்லப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை, கிளி மற்றும் பரிவட்டம் நாளை நடைபெறும் கருட சேவை நிகழ்ச்சியில் ஏழுமலையானுக்கு சாற்றப்படுகிறது. தூத்துக்குடியில் தசரா பண்டிகையை முன்னிட்டு காளி வேடம் அணிந்த பக்தர்கள் ஊர்வலம். திரளான பெண் பக்தர்கள் ஒரே வண்ண சேலையில் மாவிளக்கு எடுத்து வழிபாடு.
வேலூர் அருகே 1000 நெய் விளக்கேற்றி புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை விரதம் முடிக்கும் கிராம மக்கள். 200 ஆண்டுகளாக தொடரும் விரத பூஜை அதிசயம். தமிழ்நாட்டில் பல்வேறு கோவில்களில் நவராத்திரி 4ஆம் நாள் விழா கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று மனமுருகி வழிபாடு. ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் அரண்மனையில் நவராத்திரி திருவிழா கோலாகலம். பக்தர்களை கவரும் வண்ணம் பரதநாட்டியம் ஆடி அசத்திய பெண்கள். கோவாவில் வேண்டுமென்றே வகுப்புவாத பதற்றத்தை பாஜக தூண்டி வருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த தேசமும் அதற்கு எதிராக அணிதிரள்வார்கள் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. அரசுமுறை பயணமாக டெல்லி வந்த மாலத்தீவு அதிபர் முகமது முய்சுவுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. பிரதமர் மோடியுடன் அவர் நடத்தவிருக்கும் பேச்சுவார்த்தை நமது நட்புறவுக்கு புது உத்வேகம் அளிக்கும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் பிரதமர் மோடி இலவச மின்சாரம் வழங்கினால் நான் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய தயார். டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடி. காரைக்காலில் உச்சத்தை தொட்டுள்ள பார்வதீஸ்வரர் கோவில் நில மோசடி விவகாரம். போலி ஆவணங்களை தயார் செய்து விற்பனை செய்த வழக்கில் பத்திர எழுத்தாளர் கார்த்தி அதிரடி கைது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு அசாமின் குவாஹத்தியில் உள்ள காமாக்கியா கோவிலில் அலைமோதிய பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு. வங்கதேச அணிக்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 11.5 ஓவர்களில் இலக்கை எட்டி பிடித்து அசத்தல். துபாயில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். லீக் போட்டியில் பாகிஸ்தானை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்திய அணி. சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய வீரர் மயங்க் யாதவ் புதிய சாதனை. அறிமுகமான முதல் போட்டியின் முதல் ஓவரை மெய்டனாக வீசி அபாரம். சினிமாவில் உடலை கவர்ச்சியாக காட்டி வணிகம் செய்வதில் தனக்கு விருப்பம் இல்லை. ஃபேஷன் என்ற பெயரில் கவர்ச்சியாக உடலை காட்டக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் நடிகை பிரியா பவானி சங்கர் ஓபன் டாக்.